குடும்பமாக கொண்டிருக்கிற தளபதியின் தளபதி மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ இதோ வருகிறார். எழுந்து நின்று அரங்கம் நிறைந்த கரவொலி தாருங்கள். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மாண்புமிகு ஜேவி தளபதி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் சகோதரர் பார்த்திபன், நான் பேசும்போது அந்த வெடி வைக்கணும்னு நினைச்சாரு. ஆனா உண்மையான உழைப்புக்கு தானா அதுவா வந்து வெடி வெடிக்குது. ஆதவ அர்ஜுனா, சும்மா அருமையா பயங்கரமா பேசினாரா? பேச்செல்லாம் எப்படி இருந்தது? நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், நீங்க எல்லாரும் பயங்கரமா பேசிட்டீங்க, நான் இன்னமும் பெருசா பேச போறேன்னு நினைப்பாங்க, இன்னும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்களே பேசிட்டா எனக்கு எதையாவது ஒன்று ரெண்டு விஷயத்தையாவது விட்டு வைக்கக்கூடாதான்னு. ஏன்னா போன வாரம் சனிக்கிழமை சகோதரர் ராஜ்மோகன் அவர் வந்து நம்மளுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒரு பேச்சு கொடுத்தார், ஒரு 3/4 மணி நேரம். அந்த பேச்சாகப்பட்டது ஐயோ பயங்கரமாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. 1,00,000 பேர் பேச்சாளர்கள் போட்டியில் 1 வருஷமாக நடந்தது. அதில் முதல்ல வந்தவர் நம்மளுடைய ராஜ்மோகன் சகோதரர் தான். இந்த லைலா மணி இருக்கிறார் பாருங்க, பேரை சொன்னாலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கினா, இது எல்லாமே யார் இருந்தாலும் எது பேசினாலும் சரிங்க, இது எல்லாமே நம்ம தலைவருடைய முன்னேடி அந்த 3 எழுத்து தான். ஒத்த ரூபா செலவில்லாம விக்கிரவாண்டியில் 14 லட்சம் பேர் சேர்த்த ஒரே கூட்டம் தமிழக வெற்றி கழக கூட்டம் தான். அதே போல இன்னைக்கு 11 சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த சேலம் மாவட்டத்தில் வேற எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் ஆள் வரலங்க. உண்மையான தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன், தளபதி சார்பாகவும் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற கட்சியில் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கணும், மற்றதை கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் கூப்பிட்டாதான் அதுக்கே வேற வழி